ஸ்கைடெக். என்னடா ஒரு 2-3 நாள் ஆளையே காணும், 1-2 நாளான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சில காரணங்கள்னால என்னால் சுத்தமாக வீடியோவும் போட முடியல. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் இந்த மாதிரி சூப்பர்மேனு, ஹல்க்கு, அதோட இந்த ஏர்போர்ட்டு, பெரிய பிளேனு, இந்த மாதிரி நிறையா இது வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வந்திருக்கு. அதோட இன்னும் ஒரு ஆர்ஜிஎஸ் டூல், அதோட இந்த சூப்பர்மேன், ஹல்க்கு கொண்டு வரதா அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் ஒரு தடவை சொல்லிடுறேன். சரி, ஓகே கைஸ். இந்த அப்டேட்டில் ஆக்சுவலி என்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. இந்த அப்டேட்டில் வந்தது முதல்ல நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இந்த ஏர்போர்ட். இதை பிக்சரில் கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் கார்ட்டூனிஷாக தான் இருந்துச்சு, ஆனால் பார்க்க நல்லாவே இருக்குது. அதோடு எங்கடா இந்த பிளேன் ஒர்க்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓமேகா இன்னும் பொசுக்குன்னு தள்ளி விட்டேன். இந்த சூப்பர்மேனுக்கும் ஹல்க்குக்கும் ஒரே தான். இந்த சூப்பர்மேன் ஆக்சுவலி லேசர் நின்று பியூன்னு விடுவான். இவனையும் ஹல்க்கு எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்துடலாம். சூப்பர்மேனுக்கும் ஹல்க்குக்கும் ஒரே தான். முதல்ல ஆர்ஜிஎஸ் நார்மலாக இருக்கும்போது எடுத்துக்கோங்க. ஒருவேளை அவங்க எனக்கு சூப்பர்மேன் பிடிக்கல, ஹல்க்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹல்க்குக்கு PM10, சூப்பர்மேனுக்கு PM11. சைட்லேயே பல்க்குன்னு வந்துருச்சா. அதுக்கப்புறம் வெளில போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹல்க் சூப்பர்மேன் கிடச்சிருவானுங்க. இதுதான் PM10 வந்து ஹல்க்கு, PM11 வந்து சூப்பர்மேன். ஆனால் இவனை வச்சு எல்லா வேலைகளும் பண்ண முடியும். ஆனால் நான் படிக்கட்டில் தான் ஏற முடியல. நம்மளுக்கு இந்த ஹல்கோட சேர்த்து அந்த ஏர்போர்ட் சொன்னேன்னா, அது இந்த ஸ்கார்பியன், இந்த காரை நார்மலாக போகிற மாதிரி பார்க்க முடியும். வித்தியாசமாக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வித்தியாசமான. நம்ம எனோவர் காரையே கொஞ்சம் திரும்பி போட்டு ஸ்கார்பியன்னு கொடுத்துருவாங்க. சீட் கோடு எனக்கு இன்னும் கிடைக்கல. சீட் கோட் கிடைச்சா உங்களுக்கு உடனே சொல்லிடுறேன். ஒருவேளை எனக்கு இல்லைண்ணே சீட் கோட் இல்லாமல் நான் இப்போயே போகணுன்னு வச்சிங்கன்னா, ரோட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த காரு. இந்த காரை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த கார் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இதோ இந்த மாதிரி டபுள் டேப், நம்ம போன தடவை சொல்லியிருப்போம் ஒரு சீட் கோட் போட்டு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு. இதனால் கொஞ்சம் நடக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாதியா. இப்போ இப்படியே நடந்து போனீங்கன்னா அப்படியே அந்த பிளேன்ஸ் கிட்ட இருக்கும். எங்கே பழைய பிளேன் எங்கடான்னு கேட்டிங்கன்னா, பழைய பிளேனை எப்பயும் போல் சீட் கோட் போட்டே வர வச்சுக்கலாம். இப்போ ஒரு வேளை இந்த பெரிய பிளேனை ஓட்டணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கரெக்டாக இந்த கேட்டுக்கிட்ட வந்துடுங்க. டோர்கிட்ட, இந்த டோர்கிட்ட வந்தோடனே ஃப்ளைட் சிம்பிள் காமிக்குதா, இது ஃப்ளைட் சிம்பிள் காமிச்சோடனே உட்காந்துட்டு அவ்வளோதான், ரெடி. டபுள் இன்ஜினோட நல்லா தான் இருக்குது. இதை கொஞ்சம் லிஃப்ட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவோம். யூ கேன் டூ இட். கொஞ்சம் பெரிய பிளேன் தான், ஆனால் இந்த பிளேன் கண்டி எத்தனை வீடியோஸில் இது வருன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆர்ஜிஎஸ் டூவில் இன்னொரு ஒரு இது இருக்குதுன்னு சொன்னோம்ல, அது என்னன்னு பார்த்துடலாம். இந்த பிளேன் அப்புறம் கூட ஓட்டிக்கலாம். என்னடா அது டக்குன்னு லேண்ட் ஆஃப் ஆக மாட்டேங்குதே. போய் ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை நம்ம ஹல்கோ யார் வேணால் ஆடுறதுக்கு PD1லேருந்து PD6. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு PD1 போட்டேன்னா இந்த மாதிரி ஒரு டான்ஸ். இதை எப்படி ஆடுறாரு பார்த்தீங்கல்ல. இந்த மாதிரியே PD1லேருந்து PD6 வரைக்கும் போட்டிங்கன்னா வித்தியாசமான ஸ்டைலில் ஆடுவாங்க. PD1 மட்டும்தான் போட முடிச்சு, ஏன்னா இதுக்குள்ளே போனால் அவ்வளோதான். ஆனால் பார்க்க ஸ்டைலில் தான் ஆடுறேன். இது வச்சு கொஞ்சம் ஒரு சைடு பாட்டில் போட்டு நல்லாயிருக்கும் போலே. சரி, ஓகே காய்ஸ், நாளைக்கு உங்களுக்கு புது அப்டேட் வரேன். சரி, ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.